ஆக்கிரமிக்கப்பட்ட டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்ட பலஸ்தீனிய போராளிகள். எங்களுடைய நிலத்தினை விடுவித்து எங்களுடைய நிலத்திலிருந்து ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு நிறுவனத்தினை வெளியேற்றும் வரை நாங்கள் நிறுத்த மாட்டோம். எகிப்திலே நடைபெற்ற இறுதிக்கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு என்ன நடந்தது? ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தாக்குதலினால் ஏற்படுத்தப்பட்ட இழப்புகளை மூடி மறைப்பதற்கான காரணங்கள் என்ன? லெபனானுக்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்கு தயாராகவா இருக்கின்றது? ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்த ஹமாஸினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தாக்குதல் தொடர்பாக ஹமாஸினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். தளபதி ஃபுஆத் ஷுக்கூர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பதிலடி வழங்கும் முகமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் மேற்கொண்ட ஆரம்ப பதிலடி தாக்குதல்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். லெபனானிலே உள்ள மக்கள் மற்றும் அதன் வீரமிக்க எதிர்ப்பு போராளிகளுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்-அக்ஸா வெள்ளப்போரில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய வீரமிக்க செயல்பாடுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் அல்-அக்ஸா வெள்ளப்போரிலே பலஸ்தீனிய மக்களுக்காக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய முழுமையான ஆதரவையும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். எங்களுடைய மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தொடரும் வரை எதிரியின் அனைத்து முனைகளும் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் என்றும் இராணுவ ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கிலோட் தளத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான உளவு தலைமையகத்தை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பாகவும் குறித்த உளவு தலைமையகத்தை கண்காணித்த விடயம் தொடர்பாகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். அந்த காணொலியை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கிலோட் தளத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான உளவு தளத்தின் மீது தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு குறித்த உளவு தளம் தொடர்பாக பெற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களையும் கண்காணித்த விடயங்களையுமே இந்த காணொலியில் குறிப்பிட்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் உளவு ட்ரோன்கள் மூலமாக குறித்த உளவு தளத்தையும் படம் பிடித்துள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த உளவு தலைமையகம் மீதான தாக்குதலானது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்களில் மிக முக்கியமான ஆய்வாளரான ஸ்காட் ரிட்டர் அவர்களும் தெரிவித்துள்ளார். கிலோட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உளவு தளத்திலே மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் உளவு புள்ளிகளும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதனால் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வாய்மூடி மௌனம் காக்கின்றது என்றும் அமெரிக்க ஆய்வாளர்களில் பலர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நெட்டன்யாகுவின் வலதுசாரி பயங்கரவாத அமைச்சர்களான பென் குவிரும் ஸ்மட்ரிச்சும் நேற்றைய தினத்திலிருந்து வாய்மூடி மௌனமாக இருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்துடைய தாக்குதலை தொடர்ந்து அவர்கள் எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. மேலும் ஸ்மட்ரிச்சும் பென் குவிரும் பதுங்கு குழிகளில் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருந்தன. கோலன் குன்றினுடைய மஜித் அல் சம்ஸ் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் போது பென் குவிரும் ஸ்மட்ரிச்சும் துள்ளி குதித்திருந்தார்கள். நாங்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் கடந்த 48 மணி நேரமாக பென் குவிரும் ஸ்மட்ரிச்சும் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடாமல் அமைதியாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த அமைதியானது பல்வேறுபட்ட கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகின்றது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்துடைய தாக்குதலை தொடர்ந்து நெட்டன்யாகுவின் லிக்குட் கட்சியிற்குள்ளே வாக்குவாதங்களும் மோதல்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஹிஸ்புல்லா இராணுவத்துடைய தாக்குதல் தொடர்பான தகவல்களை வெளியிடுவதிலேயே இந்த முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. எனவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உளவு பிரிவு தலைமையகத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது என்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய உரைக்கான பதிலை வழங்கியுள்ளார். நாங்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தாக்குதல்களை முழுமையாக முறியடித்து விட்டோம். சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் தடுமாறுகின்றார். ஆனால் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக தயாராக இருக்கின்றோம். மேலும் நாங்கள் லெபனானுக்கு எதிரான முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் இனப்படுகொலை பயங்கரவாத தலைமை அதிகாரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தாக்குதல்களை முழுமையாக முறியடித்தோம். இஸ்ரேலை பாதுகாப்பதற்காகவும் எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காகவும் நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம். வடக்கு பிரதேசத்திலே பாதுகாப்பு நிலைமைகளை உருவாக்கி எங்களுடைய மக்களை மீள குடியமர்த்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்போம். தற்போது நாங்கள் காசாவின் யுத்த களத்திற்கே முன்னுரிமை வழங்கி இருக்கின்றோம். காசாவின் யுத்த களத்தில் ஹமாஸினை முழுமையாக அழித்து எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுத்து வருவதே எங்களுடைய தற்போதைய முதன்மையான இலக்காக காணப்படுகின்றது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த இரண்டு பயங்கரவாத தலைமைகளுடைய கருத்துக்களில் இருந்தும் சில முக்கியமான விடயங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உண்மையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான முழுநீள போருக்கு தயாராக இருக்குமாக இருந்தால், லெபனானுக்கு எதிரான முழுநீள போருக்கு தயாராக இருக்குமாக இருந்தால், ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய இந்த தாக்குதலை
அவர்கள் ஒரு சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்தி இருப்பார்கள். மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய இந்த தாக்குதல்களையும் ஒப்புக்கொண்டிருப்பார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தின் இந்த தாக்குதலினால் எங்களுடைய உளவு பிரிவுக்கு இவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டுள்ளது, எங்களுடைய முக்கிய புள்ளிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்கின்ற விடயத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் ஒப்புக்கொண்டிருக்கும். கடந்த மாதம் கோலன் குன்றினுடைய மஜித் அல் சம்ஸ் பிரதேசத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அயன் டோம்கள் தவறுதலாக வீழ்ந்ததன் காரணத்தினால் தான் மஜித் அல் சம்ஸ் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தடர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. ஆனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவ்வாறு மேற்கொள்ளவில்லை. ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய தாக்குதல்கள் தொடர்பான இழப்புகளை முழுமையாக மூடி மறைத்துவிட்டது. உச்சக்கட்ட ஊடக தணிக்கைகள் மூலமாக ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய தாக்குதலுடைய விளைவுகளை முழுமையாக மூடி மறைத்துவிட்டது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய தாக்குதல்களை ஊடக தணிக்கைகள் மூலமாக இவர்கள் குறைமதிப்பிற்கு உட்படுத்தி விட்டார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தாக்குதல்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் விடயத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் வெற்றி பெற்று விட்டார்கள். இதே விடயத்தை தான் கடந்த ஏப்ரல் மாதத்திலும் ஈரானுக்கு எதிராகவும் செய்திருந்தார்கள். கடந்த ஏப்ரல் மாதம் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவ்வாறு தான் உச்சக்கட்ட ஊடக தணிக்கைகளை மேற்கொண்டு ஈரானினுடைய தாக்குதல்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்தி இருந்தார்கள். எனவே தற்போது இதே வேலையை தான் ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய தாக்குதல்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவ்வாறு உச்சக்கட்ட ஊடக தணிக்கைகளை மேற்கொள்வதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. இந்த காரணங்களில் முதலாவது அமெரிக்க தேர்தல் களமாகும். அமெரிக்காவின் முழுமையான உதவி இல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிக்க முடியாது. அமெரிக்காவின் ஒட்டுமொத்த உதவியும் ஒட்டுமொத்த படைகளும் இல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினால் பிராந்தியத்திலே முழுநீள போரொன்றினை ஆரம்பிக்க முடியாது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கோழைகள் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் தனியாக எந்த விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ள மாட்டார்கள். அதே போன்று தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் களம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய பிராந்திய போரை விரும்பவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய போர் ஒன்று ஏற்படுத்தப்பட்டால் அது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் களத்திலே மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்பதனாலும் கமலா ஹாரிஸினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும் என்பதன் காரணத்தினாலுமே அமெரிக்க தலைமைகள் தற்போது மத்திய கிழக்கு பிராந்திய போரை விரும்பவில்லை. எனவே அமெரிக்க தேர்தல் முடியும் வரை பிராந்திய பதற்றத்தினை தணிப்பதற்காக இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் தான் ஊடக தணிக்கைகளும் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் ஆகும். இந்த இரண்டு காரணங்களை பயன்படுத்திய அமெரிக்க ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களை வழங்கி அமெரிக்க தேர்தல் முடியும் வரை இந்த பிராந்திய பதற்றத்தினை தணித்து வருகின்றது. எனவே அமெரிக்க தேர்தல் முடியும் வரை ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக லெபனானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்கான அனுமதியினை அமெரிக்க ஆக்கிரமிப்பு தரப்பினர் ஒருபொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்க மாட்டார்கள். இரண்டாவது காரணம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோழை ராணுவம் முழுநீள போருக்கு தயாராகவே இல்லை. ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்கும் ஈரானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் தயாராகவே இல்லை. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுநீள போருக்கு தயாராக இருக்குமாக இருந்தால் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக லெபனானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பித்திருப்பார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பித்து லெபனானிற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பார்கள். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவ தலைமை அதிகாரி தற்போது காசாவின் யுத்தகளம் தான் எங்களுடைய முன்னுரிமை யுத்தகளமாக காணப்படுகின்றது என்றும் ஹமாஸினை முழுமையாக அழிப்பதும் பணைய கைதிகளை மீட்பதும் தான் தற்போது எங்களுடைய முன்னுரிமை என்றும் அறிவித்திருந்தார். இவ்வளவு காலமாக நாங்கள் லெபனானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்று கருத்துக்களை வெளியிட்டு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவ தலைமை அதிகாரி நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு நாங்கள் காசாவின் யுத்த களத்திற்கு தான் முன்னுரிமை வழங்குகின்றோம் என தெரிவித்துள்ளார். இதிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் எந்த விதத்திலும் தயாராக இல்லை என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தரமான தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து 6 நாள் யுத்தத்தை பற்றி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய நபர்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் பயங்கரவாதத்திற்கு ஆதரவான ஊடகங்களும் 6 நாள் யுத்தம் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மாயையை வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்திருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் காசாவின் யுத்தகலத்தில் 325 நாட்களை மறந்துவிட்டார்கள். 6 நாள் அல்ல, 6 மாதம் அல்ல, தற்போது காசாவின் யுத்தகலத்திலே 11 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. 40 கிலோமீட்டர் நீளமும் 12 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு சிறிய நிலப்பரப்பை கூட முழுமையாக கைப்பற்றிக் கொள்ள முடியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் காசாவிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே காசாவின் யுத்தகலத்திலே 325 நாட்கள் கடந்ததற்கு பிறகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 6 நாள் போரை பற்றி பேசுவது வேடிக்கையான விடயமாகவே இருக்கின்றது. காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட 7வது நாளிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தோல்வியை சந்தித்து விட்டது. மேலும் காசாவின் யுத்தகலத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் மிகப்பெரிய இழப்புகளையும் சந்தித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துடைய 3 பகுதி சிப்பாய்கள் முழுமையாக அழிக்கப்பட்டும் படுகாயமடைந்து விட்டார்கள். இவர்கள் யுத்த களத்திலிருந்து துடை தெரியப்பட்டு விட்டார்கள். இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய பற்றாக்குறையினாலும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறையினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கி
சிக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த சிப்பாய்களுடைய பற்றாக்குறையை தணிப்பதற்காக 10,000க்கும் அதிகமான ஹரேடி யூதர்களை இணைத்துக் கொள்வதற்கான தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருந்தார்கள். ஆனால் கடந்த ஒரு மாதத்திற்குள்ளே இந்த 10,000 ஹரேடி யூதர்களில் 70 ஹரேடி யூதர்கள் மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்தில் இணைந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் காசாவின் யுத்த களத்தில் அதனுடைய கால்களை முழுமையாக இழந்துவிட்டது. இவ்வாறு ஊனமுற்ற கால்களை கொண்டு ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக லெபனானுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்திவிடும். அதே நேரம் அமெரிக்க படைகளுடைய உதவியின் மூலமாகவும் அமெரிக்க துருப்புகளினுடைய உதவியின் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் லெபனானுக்கு எதிரான முழுநில போரொன்றினை ஆரம்பிக்க முடியும். இதனால் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமெரிக்க தேர்தல் முடியும் வரை காத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய தாக்குதல் தொடர்பான ஊடக தணிக்கைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நேற்றைய தினம் எகிப்தினுடைய தலைநகரில் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான இறுதிக்கட்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசமான நெட்சரிம் பிரதேசத்திலிருந்தும் ரஃபாவின் எல்லை பிரதேசமான பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் முழுமையாக வெளியேறுவது தொடர்பாகவே இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து வெளியேறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். மேலும் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைவதற்கு தயாராக இருக்கின்றது. நாங்கள் இந்த ஒப்பந்தத்தினை நெருங்கி விட்டோம் என அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் போலியான மாயைகளை வெளிப்படுத்தி இருந்தன. இப்படியான நிலைமையில் தான் நேற்றைய தினம் எகிப்திலே இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளிலும் நெட்டன்யாஹு புதிய நிபந்தனைகளை விதித்துள்ளார். ரஃபாவின் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்தும் ரஃபா நுழைவாயிலிருந்தும் வெளியேறுவது தொடர்பாக நெட்டன்யாஹு புதிய விதிமுறைகளை விதித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மறைமுகமாக மீண்டும் யுத்தத்தினை ஆரம்பிப்பதற்கான சில விடயங்களையும் குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் தொடர்பான அனைத்து விடயங்களும் எகிப்தினுடைய மத்தியஸ்தர்கள் மூலமாக ஹமாஸினுடைய தலைமைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல ஹமாஸ் தரப்பினர் இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என அமெரிக்க ஆக்கிரமிப்பு தலைமைகள் அழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். நாங்கள் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளில் இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே ஹமாஸ் தரப்பினர் இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என உச்சக்கட்ட அழுத்தங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இவ்வாறு உச்சக்கட்ட அழுத்தங்கள் வழங்கப்பட்டு ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் ஹமாஸ் தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட டெல் அவீவின் தெற்கு பிரதேசமான ரிஷோன் பிரதேசத்தை இலக்கு வைத்து M19 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலானது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்தில் வீழ்ந்து மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தாக்குதலுக்கு பின்னரான புகை மண்டலங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. மேலும் டெல் அவீவினுடைய தெற்கு பிரதேசம் தாக்கப்பட்டது தொடர்பான காணொளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களில் வெளியாகி இருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வயது முதிர்ந்த அயன்டோம் அமைப்புகளினால் இந்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. அத்தோடு கான் யூனிஸினுடைய அல் கராரா பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டுள்ளார்கள். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருந்துதான் அல் கஸாம் படையினர் டெல் அவீவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது யஹ்யா சின்வர் அவர்கள் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஏற்கவில்லை என்பதனை டெல் அவீவ் மீது தாக்குதல் நடத்தி உறுதிப்படுத்தியுள்ளார். ஹமாஸினுடைய ஏனைய தலைமைகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வெளியாவதற்கு முன்பே யஹ்யா சின்வர் அவர்கள் அவருடைய பாணியில் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நிராகரித்து விட்டோம் என டெல் அவீவ் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு பதில் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஹமாஸினுடைய தலைமைகள் நாங்கள் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை முழுமையாக நிராகரிக்கின்றோம் என கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் ஹமாஸினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். எங்களுடைய முக்கியமான 5 நிபந்தனைகளுடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன. மேலும் எங்களுடைய பலஸ்தீனிய மக்கள் மீதான ஆக்கிரமிப்பை முழுமையாக நிறுத்துவதே எங்களுடைய முன்னுரிமையாகும். ஆனால் ஆக்கிரமிப்பு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு புதிய நிபந்தனைகளை விதித்துள்ளது. மேலும் ஆக்கிரமிப்பு ஒப்புக்கொண்ட விடயங்களிலிருந்து முழுமையாக பின்வாங்கியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரே பிலடெல்பியா எல்லை பிரதேசம் தொடர்பாகவும் ரஃபா எல்லை பிரதேசத்திலே வேறு தரப்பினரை நிறுத்துவது தொடர்பாகவும் கதைத்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்க நிர்வாகம் தேர்தல் நோக்கங்களுக்காக இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்தி தவறான நம்பிக்கைகளை விதைத்து வருகின்றது. ஜூலை 2ஆம் தேதி நாங்கள் ஒப்புக்கொண்டவற்றிலிருந்து எந்த பின்வாங்கலையும் அல்லது புதிய நிபந்தனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த யுத்த களத்திலே ஹமாஸ் செய்த தியாகங்கள் பலஸ்தீனிய மக்களுடைய தியாகத்தின் ஒரு பகுதியாகும். மேலும் இந்த பாதையிலே தொடர்ந்து சென்று வெற்றியை அடையும் வரை நாங்கள் உறுதியாக உள்ளோம். எங்களுடைய நிலம் விடுவிக்கப்பட்டு ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு நிறுவனத்தினை எங்களுடைய நிலத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றும் வரை நாங்கள் எதனையும் நிறுத்தப் போவதில்லை என ஹமாஸினுடைய தலைமைகளில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே ஹமாஸ் தரப்பினர் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான இறுதிக்கட்ட முன்மொழிவையும் முழுமையாக நிராகரித்து விட்டார்கள். இதற்கு பிறகு காசாவிலே யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த நீங்கள் விரும்பினால் ஜூலை 2ஆம் தேதி நாங்கள் ஒப்புக்கொண்ட ஒப்பந்தத்தினை நிறைவேற்றுங்கள். இல்லாவிட்டால் எங்களுக்கு எந்த விதமான யுத்த நிறுத்தங்களும் தேவையில்லை. இந்த யுத்தத்தினை இறுதி வரை தொடர்ந்து வெற்றி அடையும் வரை நாங்கள் போராடுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு நிறுவனத்தினை எங்களுடைய நிலத்திலிருந்து முழுமையாக அடித்து விரட்டும் வரை நாங்கள் இதனை தொடரத்தான் போகின்றோம் என ஹமாஸினுடைய தலைமைகள் குறிப்பிட்டிருப்பது காசாவின் எதிர்கால வெற்றியை பிரதிபலிக்கின்றது. பலஸ்தீனிய மக்களுடைய எதிர்கால வெற்றியை பிரதிபலிக்கின்றது. அத்தோடு அமெரிக்க தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 70 நாட்கள் காணப்படுகின்றன. இந்த 70 நாட்கள்
நாட்களுக்குள் இன்னும் பல்வேறுபட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம். ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அவர்களுடைய இரண்டாம் கட்ட பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். யமன் ஹவுதி ராணுவத்தினர் அவர்களுடைய பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். அதே போன்று ஈரானிய தரப்பினரும் அவர்களுடைய தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். ஒருவேளை அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த வீழ்ச்சியும் உறுதி செய்யப்படலாம். எந்த தேர்தலுக்கு பின்னரான சந்தர்ப்பத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நம்பி இருக்கின்றதோ அந்த தேர்தலுக்கு பின்னரான சந்தர்ப்பமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்துவிடலாம். அமெரிக்க ஆக்கிரமிப்பின் புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்போ அல்லது கமலா ஹாரிஸோ தெரிவு செய்யப்படுவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த வீழ்ச்சியின் காரணமாகவும் அமைந்துவிடலாம். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு அடுத்த காணொளியை நான் விரைவாக பதிவிடுகின்றேன். எனவே தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.